வெல்கம் டு சரசரம் கிரியேட்டிவ் ஐடியாஸ். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் இந்த புது வருஷமான 2025க்காக பிளானர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவையும் அப்புறம் இங்கார்ட்டோ ஆப்லேருந்து கொஞ்சம் ஸ்டேஷ்னரிஸு கிராஃப்ட் திங்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவுமே ரிசீவ் ஆகிருந்தது. 2 வீடியோவையும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் பிளானரையுமே இங்கார்ட்டோ ஆப்பில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் டைம் ஃப்ளிப்கார்ட்டில் டூடுலில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த தடவை இங்கார்ட்டோவில் தான் ஒரு க்ரியேட்டிவிட்டி பிளானர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது நல்லாவே ஒரு பிளானராக இருந்தது. அதுக்காக இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த பாக்ஸோட ஓப்பனிங் பிளேஸில் கிரியேட் யுவர் ஓன் ஸ்டோரி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அந்த டேக்லைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நமக்கு இங்கார்ட்டோலேருந்து இந்த நியூ இயருக்காக 2 ஸ்பெஷல் கிஃப்ட்டுமே அனுப்புகிறதா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்ன கிஃப்ட்டுன்னு மென்ஷன் பண்ணலை. அதுவுமே என்னவாக இருக்கும்னு எனக்கு ரொம்ப ஈகராக இருந்தது. அது இந்த கிஃப்ட்டு தான். ஒரு எல்இடி ஸ்ட்ரிங் லைட்டும் ஒரு என்லெஸ் பென்சில்னு. இந்த பென்சில் எனக்கு பார்க்க ரொம்ப புதுசாக இருந்தது. முதல்ல நான் அதை ஏதோ பேனான்னு நினச்சிட்டேன். நமக்கு ஃபர்ஸ்ட் கிஃப்ட் இந்த எல்இடி ஸ்ட்ரிங் லைட்டு தான். இது நல்ல சூப்பர் குவாலிட்டியில் இருந்தது. எவ்வளோ பிரைட்டாக எரியுது பாருங்கள். நல்லாவே இருந்தது. சரி, இதை பெட்ரூமில் ஃபோட்டோ ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வச்சுட்டேன். குட்டி கிஃப்டாக இருந்தாலுமே இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்டாக இருந்தது. இதுதான் நான் ஆர்டர் பண்ணியிருந்த பிளானர். இது கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மாதிரி பவுண்டடு கவராக இருந்தது. அதுவுமே எனக்கு பிடிச்சிருந்தது. நல்ல குட்டி குட்டி டூடுல்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. குட் திங்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன் அப்படிங்கிற டேக்ல இன்னுமே ஸ்டார்டிங்கில் இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வெல்கம் டு யுவர் 2025 பிளானர்னு கொடுத்துருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு 25ஓட கேலண்டர், ஹாலிடேஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் விஷன் போர்டுக்காக ஒரு ஸ்பேஸு, அப்புறம் கோல் செட்டிங்க்காக ஒரு பேஜஸ் கொடுத்துருந்தாங்க. அது போக இதில் ரொம்ப மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன இருந்ததுன்னா, இந்த மாதிரி மைல்ஸ்டோன் ட்ராக்கரு, நமக்கு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணது போக இந்த மாதிரி டாட் டு டாட் கலரிங், நம்பர் கலரிங், மேஸு, வேர்ட் ஹண்ட்டு, இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் மினிமலிசம் சேலஞ்சு, அந்த ஐடியாஸ்லாம் அவங்களே கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி சேலஞ்சஸ் கொடுத்துருந்தது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செல்ஃப் லவ் பிங்கோ, க்ரியேட்டிவிட்டி சேலஞ்சுன்னு சொல்லி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருந்தாங்க. மணி சேவிங் சேலஞ்ச் ஹனிகோம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அட்வென்ச்சர் பிங்கோ அப்படி கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம மந்த்து பிளானருக்குள்ளே போகிறோம். அதுக்கு முன்னாடி அழகாக ஒரு கோட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் மந்த்லி கோல், ஹேபிட் ட்ராக்கர், அது போக இப்போ நம்ம வீக்லி கோல்ஸ், வீக்குக்கான பேஜஸ்குள்ளே வந்துட்டோம். ஒவ்வொரு மந்த்லையுமே 4 வீக்குக்கானது, அப்புறம் ஒரு மந்தோட ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கருமே ஒவ்வொரு மந்த்துக்குமே கொடுத்துருந்தாங்க. இதே போல் தான் 12 மந்த்ஸுக்கும் ஃபைனலாக ஒரு நோட்ஸ் பேஜுமே கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு மந்த்துக்கு நடுவுலையுமே ஒரு டாட்டட் கிரிட் பேஜை கொடுத்து அது நோட்ஸுன்ற பேரில் கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. பேப்பர் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒவ்வொரு மந்த்துக்கு முன்னாடியும் இப்படி அழகாக ஒரு கோட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருந்தது. ஸோ இதை ஒரு பெஸ்ட்டு பிளானர் நான் சொல்லுவேன். இதோட லிங்க்கை நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த சேம் இங்கார்ட்டோலேருந்து தான் நான் கொஞ்சம் கிராஃப்ட் திங்ஸும் ஸ்டேஷ்னரிஸும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவுமே எனக்கு நல்ல வெல் பேக்கடாக அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதனால் எந்த டேமேஜஸும் இல்லாமல் நம்ம ப்ராடக்ட் சேஃப் அண்ட் செக்யூர்டாக நம்ம கைக்கு வந்துடும். இதில் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இங்கார்ட்டோவில். இப்போ கூட கிளியரன்ஸ் சேல் கொடுத்துருந்தாங்க, இயர் அண்ட் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஒரு தடவை அவங்கள காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டோன்னா நம்ம மொபைலுக்கோ மெயிலுக்கோ நிறைய மெசேஜஸ் அண்ட் இமெயில்ஸ், எந்த ஆஃபர்னாலும் அப்டேட்டட் மெயில்ஸுமே கொடுத்துட்ருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தது இந்த ஸ்டேஷ்னரி தான். 2வது தான் அந்த பிளானர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்டேஷ்னரி செட்டுக்குமே எனக்கு இந்த என்லெஸ் பென்சிலை ஃப்ரீ கிஃப்டாக தான் கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு ஆர்டருக்குமே ஒரு ஃப்ரீ கிஃப்ட் கொடுக்குறாங்க. நான் முதல்ல இதை பென்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் இது பென்சில்னே எனக்கு தெரியும்.
இதுவுமே நல்ல யூஸ்ஃபுல்லான கிஃப்டாக தான் இருந்தது. இப்போ நான் அதில் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நிறையா நான் வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்காக தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி எம்டிஎஃப் ப்ரீ மார்க்கடு எம்டிஎஃப் கட் அவுட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது போக ப்ரஷ் பென்னு எல்லாமே நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த பென்சில் வந்து எனக்கு ஃப்ரீ கிஃப்டாக வந்திருந்தது. இதே தான் நமக்கு பிளானரோடையுமே வந்திருந்தது. ஸோ இப்போ என்கிட்ட 2 எண்ட்லெஸ் பென்சில்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ப்ரீ மார்க்கடு எம்டிஎஃப் பேஸு. இதில் வந்து நான் ஒரு குட்டி பேபி கட் அவுட் வாங்கியிருந்தேன். இதை வந்து நான் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் பண்ணலாம், கலர் பண்ணிவிட்டு இதை வந்து நம்மளே செல்ஃப் கலர் பண்ணிக்கலாம். நல்ல திக்காக நல்ல குவாலிட்டியில் இருந்தது. ஃப்ரிட்ஜ் மேக்னெட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருந்தேன். இது எங்கள் தியாவுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக இந்த கண்ணா கட் அவுட் வாங்கியிருந்தேன். தியாவுக்கு கண்ணானா ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு வந்து ஆர்ட்லேயுமே நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அவள் கண்ணாவை அவளே கலர் பண்ணிக்கட்டும்னு சொல்லிட்டு அவளுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக இந்த வெண்ணெய் தாலி கண்ணை நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அடுத்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ப்ரஷ் பென்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து 3 பீஸ் செட்டு ஒரு காம்போவாக இருந்தது. ப்ரஷ் பென் வந்து மேக்ஸிமம் வாட்டர் கலர் பெயிண்டிங்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இது இங்க் பென் மாதிரி இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே தண்ணி ஃபில் பண்ணிக்கணும். நம்ம எப்பயும் வாட்டர் கலரை எல்லாம் நம்ம ப்ரஷ்ஷை தண்ணியில் டிப் பண்ணி வாட்டர் கலரை எடுத்து பெயிண்ட் பண்ணுவோம் இல்லையா? இதில் வந்து அப்படி நம்ம வாட்டர் யூஸ் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக அப்படியே பெயிண்ட்டை எடுத்துடலாம். ஏன்னா நம்ம உள்ளே தண்ணி ஃபில் பண்ணியிருக்கனால அப்படியே பெயிண்ட் வந்து ஈஸியாக ப்ரஷ்ஷில் வந்துடும். நம்ம எடுத்து அப்படியே நம்ம பெயிண்டிங்ஸில் அப்ளை பண்ணிடலாம். இப்போ பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரியும். ஒன்று வந்து நல்ல ப்ராடு ப்ரஷ்ஷு, இன்னொன்று மீடியம் சைஸு, இன்னொன்று குட்டியாக ஃபைன் டிப் ப்ரஷ்ஷு. அந்த மாதிரி 3 இது கொடுத்துருந்தாங்க. இந்த 3 ப்ரஷ் பென் காம்போ தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுவுமே நல்ல குவாலிட்டியில் சூப்பராக இருந்தது. அடுத்ததாக நான் பிளாக் பிரிண்டிங்காக ஒரு பிளாக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த டிசைன் வந்து நான் சூஸ் பண்ணலை. டிசைன் வந்து ரேண்டம் சாய்ஸ் தான் அனுப்புவோம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் சரி ஓகே, என்கிட்ட பிளாக் எதுவுமே இல்லை, பார்க்கலான்னு நினச்சி ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்ல ஒரு அழகான ஃப்ளாரல் பிளாக்கே வந்துருந்தது. அடுத்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தது இந்த நியான் கலர் பென்ஸு. சூப்பர் ப்ராடக்ட்டுன்னு சொல்லுவேன். நல்லா அழகாக இருந்தது இந்த நியான் கலர் பென் செட்டு. இதை வந்து நான் மண்டலா கலரிங்காக ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அப்புறம் இது எங்கள் வீட்டு குட்டீஸுக்காக ஆர்டர் பண்ணியிருந்த கலரிங் பேடு தான் இது. இதுலையுமே நான் டிசைனை நான் சூஸ் பண்ணலை, ரேண்டமாக தான் அவங்க அனுப்புவேன்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு அனுப்பிச்சது வந்து இன்செக்ட் டிசைன் அனுப்பிச்சிருந்தாங்க. இது வந்து கலரிங் பேடு. இதோடையே ஒரு ப்ரஷ்ஷுமே கொடுத்துருவாங்க. இதுக்கு வந்து நம்ம கலர் யூஸ் பண்ண அவசியமே இல்லை. ஒவ்வொரு பேஜஸ்லையுமே அவங்க வாட்டர் கலர்ஸை இன்ஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜஸ்ட்டு வந்து ப்ரஷ்ஷை வாட்டரை டிப் பண்ணி அந்த கலரை டச் பண்ணி அந்த கொடுத்துருக்க பிக்கில் அடித்தா போதும். இது வந்து ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. நம்ம எங்கேயாவது ட்ராவலுக்கு கிட்ஸை கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னா இந்த இப்படி ஒவ்வொரு கலர்லையும் தொட்டு அப்படியே இந்த பட்டர்ஃப்ளைஸை வந்து பெயிண்ட் பண்ணலாம். ஒவ்வொரு பேஜ்லையுமே வாட்டர் கலர் இன்ஃப்யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு இதை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள். இது வந்து ஒரு பெஸ்ட்டு ரிட்டன் கிஃப்டாக கூட நம்ம பர்த்டே பார்ட்டிஸுக்கெலாம் ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம். இல்லை குழந்தைங்களை எங்கேயாவது ட்ராவல் வெளியே கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னா இதுக்கு ட்ராவலில் அவங்கள என்கேஜ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்ஷனாக இந்த கலரிங் பேட் இருக்கும். அடுத்து தான் நான் இதை ஒரு குட்டி பாப்பா கிஃப்ட் பண்ணுறதுக்கு தான் வாங்கியிருந்தேன். ஷேப்ஸு, வுடன் பிளாக்ஸு. நம்ம பிளாக் செட்டெல்லாம் குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுப்போம். அதை மேக்ஸிமம் நிறையா வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். ஆனால் இது வந்து வுட்டன் பிளாக்ஸு. இதை வச்சு நம்ம அவங்களுக்கு ஷேப் சொல்லி தரலாம். ஒரு குட்டி பில்டிங் பிளாக்ஸ், அதாவது ஒன்று மேலே ஒன்று அடுக்கிறதுக்கு அவங்களெல்லாம் ரொம்ப குட்டி குழந்தையாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரீ லேர்னிங் மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கியூபாய்ட் பிளாக்ஸ் இருந்தது, அப்புறம் பால் இருந்தது, அப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப்பு அது இருந்தது, கோன் ஷேப் இருந்தது, டைமண்ட், சிலிண்டர், அப்புறம் ஸ்கொயர். இந்த மாதிரி ஸ்கொயர் தான் நிறையா பிளாக்ஸ் இருந்தது. மொத்தம் ஸ்கொயரில் வந்து 6 பிளாக் கிட்ட இருந்ததுன்னு நினைக்கிறேன். சாரி, 8 பிளாக் இருக்குது. ஸ்கொயரில் 8 பிளாக் இருந்தது.
அப்புறம் ட்ரையாங்கிளில் 2, ரெக்டாங்கிளில் 2, ஒரு டைமண்டு, ஒரு ஸ்பியரு, ஒரு கோனு, ஒரு சிலிண்டர் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. கலர்ஸ்லாம் ரொம்ப வைப்ரண்ட்டாக இருந்தது. நான் இதில் காட்டியிருக்க எல்லா ப்ராடக்ட்டுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்கள் இன்கார்ட்டோ ஆப்பை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.